படம் சுவாரஸ்யமா இல்லை, லெங்க்த்து சுவாரஸ்யமா இல்லை. மற்றபடி மியூசிக், ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட்டு செலவு பண்ண படம் 100 கோடிக்கு மேலே எடுத்திருக்காங்க. எனக்கு டைமிங் மட்டும் கம்மி பண்ணிருக்கலாம், ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட. அது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இன்னுமே நல்லா என்கேஜிங்காக இருக்கும். 3 ஹவர்ஸ்ன்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இருக்கு. படம் வந்து இன்னைக்கு தான், அதாவது கமல் சார் ரஜினி சார் படம்னா ஒரு பயங்கர வைப்பா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். மம்முட்டி சார், மோகன்லால் சார் ரொம்ப வருஷம் கழிஞ்சு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க யாரோட நடிப்பையும் குறை சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் பின்னி படம் எடுத்திருக்காங்க. மம்முட்டி சார், மோகன்லால் சார், ஃபகத் பாசில், அப்புறம் குஞ்சாக்கோ பாப்பன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் கதை வந்து எனக்கு ஒன்றும் பெரிய அவ்வளோ ஒரு இதாக இல்லை. திரைக்கதையிலையும் சரி, வழக்கமாக வந்து ஒரு மலையாள படம்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். சின்ன பட்ஜெட்டில் ஒரு 1.25 மணி நேரம் எடுத்திருப்பாங்க. படம் பார்க்க நல்லா இருக்கும். நிறைய படம் ஓடிடியில் பார்க்குறோம், நிறைய படம் தேட்டரில் பார்க்குறோம். ஆனால் இப்போ மலையாளிஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம படத்தை உலகம் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கன்னட படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம், நம்ம தமிழ் படம் மாதிரி, தமிழ் எப்படி இந்த கல்கி, இந்தியன் 2, இந்த இப்போ ஒரு படம் மிஸ்டர் எக்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க. படம் சுவாரஸ்யமாக இல்லை, லெங்க்த்து சுவாரஸ்யமாக இல்லை. மற்றபடி மியூசிக், ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட்டு செலவு பண்ண படம் 100 கோடிக்கு மேலே எடுத்திருக்காங்க. எனக்கு என்ன மலையாள படத்தில் அதிகபட்ச செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும், எந்த அளவு கமர்ஷியலாக எப்படி தாக்கு பிடிக்குங்கிறது தெரில. எனக்கு ஒருவேளை பிடிக்கலையானு தெரில, மற்றவங்களுக்கு பிடிக்குதானு தெரில. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது படம். நயன்தாரா ஆக்டிங்னு சொன்னால் அவங்க வர்றாங்க பேசுகிறாங்களே தவிர அவங்க ஒன்றும் ஆக்டிங் எல்லாம் அறம் படத்தோட நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நாங்கள் பார்த்து எந்த நயன்தாரா படத்துலையும் அவங்க பெரிய நயன்தாரா என்னமா நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லை. நயன்தாரா பழைய ராஜா ராணி அந்த படங்கள்லாம் நல்லா நடிக்கிறேன். இப்போ அவங்க பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆனதுலேருந்து சும்மா படம் நயன்தாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க தவிர நயன்தாரா நோ, அவங்களுக்காக எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து ஒரே அடிதடி இறைச்சல் அப்படி இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் எந்த அளவு பிடிக்கும்னு தெரியல. என்னை பொறுத்தவரை இது கொஞ்சம் சுமாரான படம் தான். இல்லை, அது நீங்கள் மம்முட்டி சார் மோகன்லாலுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மம்முட்டி தான் வர்றாரு, செகண்ட் ஹாஃப் மம்முட்டி சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. மோகன்லால் தான் படம் கொஞ்சம் ஒரு 25% படத்தை கொண்டு போகிறாரு. அதெல்லாம் ஓகே. ஃபகத் பாசில் வில்லனா நடிச்சிருக்காரு. ஃபகத் பாசில் வந்து இது ஒரு இன்டர்நேஷ்னல் படம், எல்லா மொழியிலையும் போகிறதுனால அவர் வில்லனா நடிச்சிருக்காரு. வெறும் மலையாள படமாக இருந்தால் அவர் ஹீரோவாக தான் நடிப்பார். அது எல்லாமே ஓகே. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெப்பாக இருந்திருக்கலாம். கதை சுவாரஸ்யமாக இல்லை. திரைக்கதையே அதான் சொன்னல, ஒரே மொழின்னா அவங்க நல்லா எடுப்பாங்க. மலையாள படம்னா நல்லா எடுப்பாங்க. அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்ல எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஸ்லோப்பிக்கலாம். மற்றபடி ஓகே தான். நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்லோவா போச்சு. பட் அதை தாண்டி நல்ல படம். ஒரு பேட்ரியாட்டிக்கான ஒரு படம். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சின்ன ஸ்பை, ஒரு சாஃப்ட்வேர் வச்சு எப்படி கவர்மெண்ட்டே ஒரு ஸ்பையா மாறினா என்ன ஆகும் அப்படின்றது தான் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. மற்றபடி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு த்ரில்லர் படம் தான். நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது. ஃபகத் பாசில் ஒரு நெகட்டிவ் ரோல், இவங்க 2 பேரும் ஆப்போசிட்ல பண்ணது நல்லா இருந்தது. 2 பேரோட கேமியோ செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலாக நயன்தாரா மோகன் நல்லா செகண்ட் ஹாஃப் தான் வராங்க. பட் அது ரொம்ப வேல்யூபிளான கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஜஸ்டிஃபைடா இருந்தது. அந்த ரோலுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணாங்க. ரொம்ப நேரம் போட்டு ட்ராக் பண்ணாம அதெல்லாம் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் டைமிங் மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் கம்மி பண்ணி தான் இன்னுமே என்டர்டைனிங்காக இருந்தது. எல்லாருக்குமே நிறைய கொடுத்துருக்காங்க ப்ரோ. எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ்ன்றது காமனா எல்லாருக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் டைமிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா போறது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க 2 பேரும், ஆனால் அவங்க 2 பேருக்கான அந்த காமன் போச்சுன்றது ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ்ன்றது கொஞ்ச நேரம் தான். பட் அது வந்த நேரம் ரொம்ப நல்லா இருந்தது. புரியல, டைமிங் மட்டும் கம்மி பண்ணிருக்கலாம், ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட. அது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இன்னுமே நல்லா என்கேஜிங்காக இருக்கும். 3 ஹவர்ஸ்ன்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இருக்கு. மலையாளத்துல இது புதுசா இருக்கும். மற்றபடி நிறைய பார்த்த விதம் தான். பட் அவங்க சொன்ன கான்செப்ட், அந்த பிளாட்டை வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு உள்ள அந்த பயத்தை ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்குது. அவர் அந்த படத்துக்கு என்ன தேவையை கொடுத்துருக்காங்க. பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப ரொமான்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லாம என்ன படத்துக்கு தேவை கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. லேக்கிங்கே கிடையாது. படம் ஒவ்வொரு பையும் செதுக்கி வச்சிருக்காங்க. செதுக்கி இருக்கு ஒவ்வொரு சீனும். சூப்பரா இருக்கு. 2 பேரும் வர சீனும் நல்லா இருக்கு. இன்ட்ரோல் பேக் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் அதோட சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. அதான் சொல்றேன், ஒவ்வொரு சீனும் செதுக்கி வச்சிருக்காங்க எல்லாருமே. சரி, இவர் மட்டும் கிடையாது, எல்லாருமே சீன் பை சீன் செதுக்கிருக்காங்க. அதுல வந்து பவர் பார்சில், மோகன்லால், மம்முட்டி சூப்பரா இருக்கு. நயன்தாரா மேமுக்கு அவ்வளவுதான், ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி. இவங்க 3 பேர் பிச்சி செஞ்சுட்டாங்க. சூப்பரா பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்ல கொரியோகிராஃப் பண்ணாரு. கொஞ்சம் ஏஜான ரோல் 2 பேருக்கும். அதே பொறுத்து சூப்பரா.
ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லும் சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல ரோல் தான். ரொம்ப நாள் கழிச்சு மோகன்லால் சார் மம்முட்டி சார் ஆமா அது ரெண்டு பேருக்கும் கேரக்டர் இருக்கு. ഒരു നല്ല റോള് தான். അവരും நல்ல ரோல் தான். கேரக்டர் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. ஒரு போல்டான ரோல். அப்படி போர் அடிக்காம போறேன். போரில் அடிக்க மாட்டேன். அது நல்ல ஃபேமிலியா சூப்பரா இருக்கு.